திருப்பரங்குன்றம் முருகனை பற்றிய ஒரு வில்லுப்பாட்டை பாடுவதற்காக குழந்தைகள் வந்திருக்காங்க. அனைவருக்கும் மட்டை சத்யாநகர் வில்லிசை குழுவினரின் இனிய வணக்கம். வணக்கம். தங்கள் தாய்க்கு சொல்லியே வில்லில் பட அம்மா வில்லில் பட வந்தது வாய்க்காலை மகளே வந்தது வாய்க்காலை மகளே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வில்லு பாட்டே என்ன பாட போறோம்? முருகனின் முதலாவது பட வீடான திருப்பரங்குன்றம் சிலைகளும் அது மட்டுமல்ல, இப்படி ரெண்டா இருக்கிற பாட்டோட பாடலாமா? பாடலாமே. வண்ணமையிலேனும் ஏன் தகவலிலேனோ கண்ணனுடைய காண தினமொழி வருவேனோ சென்னவரை காக்கும் வேற்றவ கொடியானோ எண்ணி பாடும் என்னை கண்ணு அறிவானோ. முருகனின் தெல்லாம் பாட்டு எனக்கு தெரியுமா? அதெல்லாம் பாடலாமா? பாடு பாடு. அது படி கொண்டவனே வேலெடுத்து நின்றவனே வேலெடுத்து நின்றவனே வேலெடுத்து நின்றவனே ஆறிப்படை கொண்டவனே ஆறிப்படை கொண்டவனே ஆறிப்படை கொண்டவனே ஆறிப்படை கொண்டவனே. முருகனோட ஆறிப்படை வீடுகள் ஒவ்வொன்றாக சொல்லலாமா? சொல்லலாமே. முருகனின் முதலாவது படை வீடு திருப்பரங்குன்றம். இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். படை வீடு பழனியாம். நாலாவது படை வீடு நம்ம சுவாமி மலை. அஞ்சாவது படை வீடு திருத்தணி. ஆறாவது படை வீடு பழமுதிர்ச்சோலை. ஆதிப்படை வீட்டில் முதல் கோவில் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் ஒரு குடவரை கோவில். குடவரை கோவில் என்ன? மலையை குடைஞ்சி குகைக்குள் செதுக்கப்பட்ட கோவில் தான் குடவரை கோவில். ஆதிப்படை வீட்டில் முதல் கோவில் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் 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 முருகன் முருகன் திருப்பரங்குன்றம் 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 திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து தவம் செய்தார். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் முருகப்பெருமானுக்கு காட்சி தந்தார்கள். அது மட்டுமல்ல, சூரமுன் என்ற அரக்கனை எழுக்க பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேலாயுதத்தை கொடுத்தார். குழந்தை குமாரவே கொண்டு வரும் முருகப்பெருமான் சூரபத்மனை எடுத்து உலகத்தை காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, சூரபத்மனை எடுத்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் உருமாடினார் முருகப்பெருமான். மயிலில் வாகனமாச்சு சேவல கொடியாக மாறிய கொற்றி மயிலில் வாகனமாச்சு. என்னது மயில் வாகனமாச்சா? சேவல் முருகனோட கொடியாக ஆச்சு. முருகனோட வாகனமாச்சு. பச்சை மயில் வாகனமே சிவபால சுப்பிரமணியனே வா உலகத்தை காப்பாற்றியதால் மகிழ்ச்சி அடைந்தான் தேவர்களின் தலைவன். ஆமா, இந்திரன் தனது மகள் தேவயானியை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ஓ அப்படியா? முருகன் தேவயானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்திலே தான் நடந்தது. திருப்பரங்குன்றத்திலே முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். ஓ தேவயானை திருமணம் தான் திருப்பரங்குன்றம். ஏற்படுத்தும் தங்கமயில் ஆனந்தமன்றம். தங்கமயில பகல் முட்டில் தவம் செய்வானை தங்கமயில பகல் முட்டில் தவம் செய்வானை. தாங்கி கொண்டார் முருகப்பெருமானே முருகப்பெருமானே முருகப்பெருமானே. இன்னும் ஒரு பெரிய சிறப்பு திருப்பரங்குன்றத்துக்கு இருக்குது. என்ன என்ன? சிவபெருமானே தானே ஒரு மலையாக உருமாறி திருப்பரங்குன்றமாக காட்சி தருகிறார். ஆமா
பரங்கிநாதர். பரங்கிநாதரே குன்றாக இருப்பதால் இந்த மலையின் பெயர் பரங்குன்றம். பரங்குன்றம் என்ற பெயருடன் திருச்சேத்திரால் திருப்பரங்குன்றமாக ஆனதா? திரு பிளஸ் பரங்குன்றம் is equal to திருப்பரங்குன்றம். கரெக்டா? கரெக்ட். திருப்பரங்குன்றத்தில் வீசினாய் முருகா, திருத்தணிமலை நீர் எழுந்தொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். பயங்கரம் பாடல் ஒன்று பாடலாமா? பாடலாமே. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் அவர் பல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெண்மான் இவனன்றே. சிவபெருமானே திருப்பரங்குன்ற மலையாக இருக்கிறார் என்று அருள் கூறுகின்றது. திருப்பரங்குன்றத்தை சிவபெருமனாக வணங்கி இன்றும் கிரிவலம் வருகிறார்கள் சிவபக்தர்கள். திருவண்ணாமலையே சிவனின் வடிவம். திருப்பரங்குன்றமும் சிவனின் வடிவம். திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவோம். திருப்பரங்குன்றமும் கிரிவலம் வருவோம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவோம். திருப்பரங்குன்றமும் தீபம் ஏற்றுவோம். சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வழிவேலனவன். எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் வருகிறார்களோ அதே போலவே திருப்பரங்குன்றத்திலும் கிரிவலம் வருகிறார்கள் சிவனடியார்கள். எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றுகிறார்களோ அதே போலவே திருப்பரங்குன்றத்திலும் கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றுவது வழக்கம். இப்படி காலம் காலமாக தீபமேற்றி வந்த திருப்பரங்குன்றத்திற்கு சோதனை வந்தது. என்ன சோதனை வந்தது? 13ஆம் நூற்றாண்டில் சுல்தான் ஆட்சியிலே சிங்கந்தர் என்ற அரேபியனின் தர்கா மலை உச்சியில் கட்டப்பட்டது. என்னது தர்காவா? மலையுச்சியில் தர்கா வந்ததால் பிரச்சனை ஆரம்பித்தது. அடடா! ஆனாலும் இந்துக்கள் தொடர்ந்து போராடினார்கள். போராட்டத்துக்கு இடையே ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை அன்று மலை உச்சியில் தீபம் ஏற்றிக் கொண்டுதான் இருந்தார்கள். திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை தீபத்திலே மலையுச்சி தீபத்தூணில் தீபமொழி வீசிடுமே. மலையுச்சி தீபத்தூணில் தீபமொழி வீசிடுமே. இந்த நிகழ்வு 1931ஆம் ஆண்டில் என்ன நடந்தது தெரியுமா? வழக்கு தொடரப்பட்டது. 1931 அப்ப வெள்ளக்காரன் ஆட்சி தானே? ஆமா, லண்டன் சுப்ரீம் கவுன்சிலே வழக்கு நடத்தி தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு வந்தது? எனக்கு தெரியும், நான் சொல்றேன். திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகன் கோவிலுக்கே சொந்தம். இனி மலையுச்சியில் தீபமேற்ற தடையில்லை என்று தீர்ப்பு வந்தது. ரிவ்யூ கவுன்சில் தீர்ப்பு வந்தது. ஆனாலும் தீர்ப்பு ஏற்றவில்லை. இன்று வரை பல்வேறு அரசியல் காரணங்களால் தீபமேற்ற முடியவில்லை. அடடா! டிசம்பர் 3, 2025 அன்று நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் இதே தீர்ப்பை உறுதிப்படுத்தினார்கள். ஆனாலும் என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? தீபம் ஏற்றாமல் தமிழக அரசு தடுத்தது. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் தீபமேற்ற முடியலன்னு பூர்ணச்சந்திரன் என்ற இளைஞர் தம்மால நெருப்ப வச்சுட்டு உயிர் தியாகம் செஞ்சுட்டாரு. அது மட்டுமா, இங்கு தீபமேற்ற முயற்சி செஞ்ச ராஜகோபாலன் என்கிற வக்கீல 1995 இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த கோயிலை அடிக்க 1892ஆம் வருஷத்தில் வெள்ளைக்கார கிறிஸ்துவன் கோயில் மீது படையெடுத்து வந்தான்.
கோபுரத்துல இருந்து கீழே குதிச்சு உயிரை விட்டு பேயா மாறி துரத்தினாரு. இப்பெல்லாம் தியாகம் செய்தார்களா? இவர் மட்டுமல்ல, எல்லப்ப முதலி என்ற ஒருத்தரும் இந்த கோயிலுக்காக உயிரை விட்டாரு. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. பூர்ண சந்திரன் காந்த கோபால நாம சாந்தி அடைக. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. எல்லப்ப முதலி முத்து குட்டி ஆன்மா சாந்தி அடைக. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. இந்த தகவலே பல பேருக்கு தெரியல. ஆமா, இதெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லணும். 2026ஆம் ஆண்டு ஜனவரி 6 தான் வெற்றி செய்தி வந்தது. என்ன செய்தி வந்தது? தமிழக அரசின் மேல்முறையீடு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இனி திருப்பரங்குன்ற மலையில் தீபமேற்ற தடை இல்லை. வெற்றி 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 என்று வீரர்களை பாருங்கள். வெற்றி மாலை சூட்டியங்கள் முருகனை வணங்குவோம். வெற்றி 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 என்று வீரர்களை பாருங்கள். வெற்றி மாலை சூட்டியங்கள் முருகனை வணங்குவோம். இந்த வெற்றி செய்தியோடு வருகின்ற கார்த்திகை மாதத்தில் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவோம். நல்ல செய்தி. இது நாட்டின் முதல் நல்ல செய்தியும் இதுதான். குன்றத்திலே குமரன் பேரோடாட்டம், திருப்பரங்குன்றத்திலே குமரன் பேரோடாட்டம். அங்கே குடிவரமா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரன் பேரோடாட்டம் கொண்டாட்டம். தீபத்தூணில் ஏற்றிடுவோம் கார்த்திகை தீபம். திருப்பரங்குன்றத்திலே ஏற்றிடுவோம் கார்த்திகை தீபம். வேல்